ஸ்டாலின் தலைவரும் அதே மாதிரி உதகமண்டலம் தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அந்த ராமச்சந்திரனுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் காப்பாத்திருக்கிறோம். போன முறை நம்முடைய முதலமைச்சர் சொன்ன முக்கியமான வாக்குறுதி மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் கொடுப்போம்னு சொன்னோம். முதலமைச்சர் நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம். இன்னொரு முக்கியமான திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம். உரிமை தொகை திட்டத்துல இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் உரிமை தொகை கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, மீண்டும் ஆட்சி அமைஞ்ச உரிமை தொகையை வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆட்சி அமைஞ்ச எல்லா மகளுடைய கைகளையும் 8,000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருக்காரு. மகளிரே முடிவெடுக்கட்டும், அவங்களுடைய வீட்டுக்கு என்ன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் அவங்க முடிவெடுக்கட்டும். இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல இந்த 3 தொகுதியிலையும் நம்முடைய 3 வேட்பாளர்கள் ஜெயிக்க வைப்பீங்க. செய்வீங்களா? வெற்றி வருவீங்களா? ஒண்ணு மட்டும் ஞாபகம், போட்டோவா? போட்டோ தான் வேணுமா? ஊட்டி வரைக்கும் வந்துருச்சா போட்டோவா? இந்த போட்டோவா? இந்த போட்டோலாம் இப்ப நான் எடுத்து வருது இல்ல, இப்பதான் நீங்களே கொடுத்துறீங்க வேலை. நான் அப்படி என்னதான் பண்றது? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பொறுமையா பொறுப்பா சொன்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். சின்னத்திலையும் வாக்களிச்சு நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி.